மேல இருக்கிற அக்கறை எல்லாமே என் மேல யாருக்குமே இல்ல. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல சேரன் பல்லவனை பார்த்த உடனே 4 போடு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா போலீஸ் கேஸ் ஆகாம இருந்திருக்கும்லன்னு சொல்லி கேட்க, அதுக்கு சோழன் அது நம்ம பல்லவனான்னு திகச்சு போய் குழப்பத்திலே இருந்ததுனால என்னால ஒன்னும் பண்ண முடியாம போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு வானதி கிட்ட இருந்து கால் வர, அதை பார்த்து சோழன் பாண்டியனை கத்தி விட நிலா வாய மூடுங்கன்னு சோழன் அடக்க பாண்டியன் வெளியில வந்து வானதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வானதி, நான் உன்னை அன்பிளாக் பண்ணிட்டேன் பாத்தியா, இவ்வளவு நாள் கழிச்சு உங்ககிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, அதுக்கு பாண்டியன் பல்லவன் பிரச்சனைனால ரொம்ப சோகமா பேச, இதுல வானதி கடுப்பாகி, நானா தேடி வந்து பேசினா நீ இப்படிதான் பண்ற, நீ எப்பவுமே மாற போறதில்ல, என் மேல அன்பும் வைக்க போறதில்லன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாண்டியன் கால் பண்ணி பல்லவனால ஒரு பிரச்சனை அதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வானதியன் நலம் விசாரிச்சு பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு சேரன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நீ நான் பல்லவன் கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பல்லவன் சேரன் கையை பிடிக்க சேரன் செமையா கடுப்பாகி தட்டி விட்டுட்டு என்ன நடிக்கிறியான்னு திட்டிட்டு, இனி நீ உன்னோட இஷ்டம் போல இரு, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறதை பார்த்து பல்லவன் அழுதுகிட்டே போயிடுறாரு. அப்புறம் சேரன் நிலா கிட்ட அடுத்து வேலைக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு அப்படியே மோட்டிவேட் பண்ண, அப்ப சோழன் நிலாவோட ஃப்ரெண்டு பிசினஸ் பிளான் ஒன்று வச்சிருக்கிறத சொல்லி பட் நிலா அதுல சேரணும்னா 5 லட்சம் தரணும்னு பேச, இதனால காசுக்கு என்ன பண்ணலாம்னு எல்லாரும் வாழ்ந்து யோசிக்கும் போது வீட்டை வச்சிடலாம்னு சொல்லி பாண்டியன் ஐடியா கொடுத்து அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கவும் செய்ய, அப்பன்னு பார்த்து வானதி கரெக்டா என்ட்ரி கொடுத்து வீட்டை எங்க வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு சோழன் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் நிலா துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது வானதி இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே உங்களுக்கு ஒண்ணுனா ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பிசினஸ் பத்தி விசாரிச்சுக்கிட்டு, இந்த வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன சப்போர்ட் பண்றதில்ல, கல்யாணமாகி வந்தாலும் என்ன டம்மியா தான் நடத்துவாங்கன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லைன்னு நிலா பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்துடுறாரு. அப்புறம் அப்படியே பாண்டியன் வானதி கடையில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருது. பட் வானதி திரும்பி திரும்பி தேவையில்லாததெல்லாம் பேசி வம்புகளுக்கு பாண்டியன் போதுமா சமாதானமாகி வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களான்னு அங்கிட்ட இங்கிட்டும் பார்த்துட்டு வானதி கையை பிடிச்சு இழுத்து கட்டிப்பிடிச்சு ரொமான்ஸ் பண்றாரு. ஆனா வானதி பாண்டியனை தள்ளிட்டு வீட்டை எதுக்கு அடக வைக்கிறீங்க, நிலானா மட்டும் உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன வேணா பண்ணுவீங்க, என்னெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்க, பொண்ணு பாக்குற சமயத்துல கூட யாருமே வராம அலட்சியப்படுத்துனீங்க, யாராவது ஒருத்தராவது இன்ஃபார்ம் அது பண்ணிருக்கலாம், இதே நிலா இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா எல்லாரும் பதறி போயிருப்பீங்க, நானா மட்டும் உங்களுக்கு அலட்சியமா போச்சுலன்னு சொல்லி இப்படி வானதி பேசிக்கிட்டே போறாங்க. பாண்டியனும் இவ்வளவு சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் வானதி கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுனால வானதி இங்கிருந்து கிளம்ப சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அப்ப சோழன் இவங்களோட சண்டைய தூரத்துல இருந்து பார்த்து வேதனைப்படுறதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வானதியால இந்த சீரியல்ல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்றது இதுல இருந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.